நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 27 செவ்வாய்க்கிழமை. ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்கிற அழைப்பை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளும் பிள்ளைகளுடைய வீடு மீட்பின் வீடாக உயர்ந்து ஆசீர்வாதமாய் அது ஒளிர் வீசுகிறது. ஆகவே இந்த நாளில் இந்த ஆசீர்வாத கிருபையை பெற்றிருக்கிற நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். திருப்பாடல் 138 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் என்கிற இந்த வார்த்தைகள் நம்முடைய சாட்சிய வார்த்தைகளாக, ஜெபத்தின் வார்த்தைகளாக ஆண்டவர் முன் வைக்கப்படுகிற போது அவர் தமது வலக்கையால் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து காப்பாற்றுகிறார். இந்த கிருபைக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன், தெய்வங்கள் முன் உம்மை புகழ்வேன் என்கிற இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிற போது, தெய்வங்கள் உண்டா என்று ஒரு கேள்வி நம்முடைய இதயத்தில் எழலாம். ஆண்டவரை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் என்று கூட நாம் உணர வேண்டிய ஒரு காரியம், எத்தனை தெய்வங்கள் தங்களை தெய்வங்களாக அறிக்கை செய்து கொண்டாலும் அந்த தெய்வங்களுக்கு முன்னிலையில் நாம் தெய்வமாய் உயர்த்தி ஆசீர்வாதமாய் சான்று பகரக்கூடிய ஒரு அடையாளமே நம் ஆண்டவராகிய கடவுள். அவரே எந்த தெய்வத்திற்கு முன்பும் அவர் தெய்வமாகவே நின்று கொண்டிருப்பார். இதோ இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை
திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். கடவுள் நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வழியாகவே அவர் மேன்மையடைகிறார். நம்முடைய சாட்சியங்கள் வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நாம் எடுத்துரைக்கிற போது அவர் நமது சாட்சியத்தில் மாட்சி அடைகிறார். இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை பாடி புகழ்வோம். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமது வலக்கையால் எங்களை காப்பாற்றுகிறீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர் என்கிற வார்த்தைகள் எல்லாம் நீர் செயலாற்றுகிற தெய்வம் என்பதை எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. இந்த நல்ல நேரத்தில் உம்முடைய இரக்கத்தின் கரங்களில் எங்களை தொடர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.